11 கூடியவன் 7. அதனால் மனைவி கூட மட்டும் எந்த டிரான்ஸ்பரன்சியும், அதாவது மனைவி கூட எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்கள் பழகிறது நல்லது. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயமே என்னென்னா, அஷ்டம குரு கஷ்டங்களை கொடுத்து வந்தது. அந்த அஷ்டம குரு 9ஆம் இடத்திற்கு சென்று ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் செல்வ வளங்களை அள்ளி தருகிறார். குரு சண்டால யோகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. குரு சண்டால யோகம்னா என்னென்னா, சண்டாளன்னா அசுரன்னு பேர், குருன்னா குரு. இந்த குருவோடு சேர்ந்த சண்டாளன் உண்டாக்கி தரும் யோகங்கள் அசுரத்தனமான யோகங்கள். 5ஆம் இடம் என்பது சொத்து. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசுரன் மாதிரி என்னடா இப்படி ஆயிட்டீங்க. அடுத்ததாக 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதோடு இல்லாமல் பூர்வ ஜென்ம கர்மா அல்லது தெய்வ சாபம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறுமா இல்லையா? உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? ஏப்ரல் 14. ஏப்ரல் 14 இந்த புத்தாண்டு விசுவா வசு வருடம். இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே முக்கியமான கிரகங்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிசகா இருக்குது. இருந்தாலும் போக சரியாயிடும். நம்மள மாதிரி பசங்கள்லாம் பார்த்தோன்னு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 11 கூடிய சூரியன் பாதகாதிபதி சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சம் இருக்கிறார். இது ஒன்று தான் எடுத்தோன்னே கண்ணில் படுற முதல் ப்ராப்ளம். ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்குன்னா அந்த கண்ணாடி கண்ணில் படாது, அதில் இருக்கிற அந்த விரிசல் தான் கண்ணில் படும்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்கும் போது அந்த விஷயத்தில் எது ப்ராப்ளமோ அதுதான் கண்ணில் படுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 7 கூடைய உங்களுக்கு 11 கூடிய சூரியன் 7ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறான். உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் என்ன தருகிறார்? 11ங்கிறது பாதகாதிபதி சூரியன் 7ஆம் வீட்டிலே உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கும் என்றால், 7ங்கிறது இல்லற வாழ்க்கை. 7ங்கிறது உங்களுக்கு களத்திரஸ்தானம். அதாவது மனைவியோடு இருக்கக்கூடிய அன்பு, காதல், இதெல்லாம் அந்த 7ஆம் இடம் கெடுகிறது. சில பேருக்கு ஃபாரின் அனுகூலங்கள்னு சொல்லலாம். ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்கள் எல்லாம் 7ஆம் இடம். இதெல்லாம் ஃபாரின், சில பேர் பணம் கட்டியிருப்பீங்க, ஃபாரின் போகணுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, இந்த வருஷத்தை ஃபாரின் போகலாம் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. சில பேர் ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, 7ஆம் இடத்துல 11 கூடிய உச்சம் பெறும் பொழுது அந்த 7ங்கிறது கூட்டு தொழில், இது பார்ட்னர்ஷிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த 7ஆம் வீடு. 7 என்பது என்ன பிரதானமான விஷயம், 11 கூடியவன் 7. அதனால் மனைவி கூட மட்டும் எந்த டிரான்ஸ்பரன்சியும், அதாவது மனைவி கூட எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்கள் பழகிறது நல்லது. 1. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வருகிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 6ஆம் வீட்டுக்குடையவன் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, 6 கூடையவன் 8 கூடையவனோடும் 12 கூடையவனோடும் 3 கூடையவனோடலாம் தொடர்பு கொண்டால் அது விபரீத ராஜயோகம் என்று பொருள். 6 கூடையவன் 6, 7, 8 பார்க்கிறார். 6 கூடையவன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 6 கூடையவன் 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் இந்த சனி பகவான் தரும் அற்புத பலன்கள். 6 கூடையவன் 8 கூடையவனோடும் 12 கூடையவனோடும் 3 கூடையவனோடும் சம்பந்தப்படுகிறார். அப்போ என்ன ஆகுனா, விபரீத ராஜயோகத்தை 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். 6 கூடையவன் என்ன ராஜயோகம் தருகிறார்னு பார்த்தீங்கன்னா, கடன் அடையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய 6ங்கிறது என்னென்னா, ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர். வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் ஒழியும். ஏதாவது கஷ்டப்படுறீங்கன்னா அந்த தீமையெல்லாம் ஒழிந்து போகும். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும், இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயமே என்னென்னா, அஷ்டம குரு கஷ்டங்களை கொடுத்து வந்தது. அந்த அஷ்டம குரு 9ஆம் இடத்திற்கு சென்று உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பாக்ய குருவாக மாறிவிட்டது. ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் செல்வ வளங்களை அள்ளி தருகிறார், அதிர்ஷ்டங்களை அள்ளி தருகிறார். காரணம் என்னவென்றால் அவர் குரு பகவான். குரு பகவான் தரும் அற்புத பலன் என்னவென்றால், குரு 9இல் யாருக்கு இருக்காங்களோ அவங்க ஊரை விட்டு கூட தைரியமாக ஓடி வரலாம். காரணம் என்ன அப்படின்னா, குரு தரும் நற்பலன். எந்த அசட்ஸும் தேவையில்லை, பேக்கோடு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். மீதி எல்லாம் குரு பதுபர். ஸோ 9இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 1ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால், புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை பிறப்பு என்பது ஏற்படும், புத்திர பிராப்தி ஏற்படும். 5இலே இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும் சொத்தை தருகிறார். சொத்தை தரக்கூடிய ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார். குரு சண்டால யோகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது.
குரு சண்டால யோகம்னா என்னென்னா, சண்டாளன்னா அசுரன்னு பேர், குருன்னா குரு. இந்த குருவோடு சேர்ந்த சண்டாளன் உண்டாக்கி தரும் யோகங்கள் அசுரத்தனமான யோகங்கள். 5ஆம் இடம் என்பது சொத்து. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசுரன் மாதிரி, என்னடா இப்படி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு கிரவுண்டு வாங்கலான்னு போனேன், அப்புறம் தான் எனக்கு ஒரு கட்டுறோம், பெரிய அரண்மனை மாதிரி கட்டலான்னு ஆசை வந்தது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பெரிய வீடாக வாங்கிட்டோம், பெரிய இடமா வாங்கிட்டோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குரு தரும் நற்பலன்கள், ராகு தரும் நற்பலன்கள். 5ஆம் வீடு என்பது குழந்தை. ஐவிஎஃப் பண்ணோம், ஐயுஐ பண்ணோம், குழந்தையே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குழந்தை புத்திர பிராப்தி என்பது தன்னால் உண்டாகும், குழந்தை தன்னால் கிடைக்கும். அடுத்ததாக 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதோடு இல்லாமல் பூர்வ ஜென்ம கர்மா அல்லது தெய்வ சாபம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறுமா இல்லையா, அந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய புண்ணியமான நேரம் இந்த 5ஆம் வீட்டை ராகு இருப்பதும் குரு பார்ப்பதும். அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, 5ல் வரக்கூடிய ராகு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன தருவார் என்றால், அதிர்ஷ்ட யோகங்களை, திடீர் அதிர்ஷ்டத்தை தருவார். இந்த இது கேசினோலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பணம் கட்டி விளையாடுறது, இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தன்னால் வரும். முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, இந்த கேது 11ஆம் வீட்டில் போய் அமர்வது, பாதகாதிபதி சூரியன் வீட்டில் கேது அமர்வது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். காரணம் என்ன அப்படின்னா, பாதகாதிபதியாக இருந்து சூரியன் என்ன வினைகளை செய்வாரோ, எப்படியே சூரியன் என்ன வினைகளை செய்வாரோ அந்த வினைகளை கேது செய்வார். ஸோ கேது சேர்க்கரும் தண்டனையெல்லாம் மன்னிப்பே கிடையாது. என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கிரகங்களிலேயே மிக உக்கிரமான கிரகம் எதுனா கேது. கேதுவுக்கு அடுத்தது ராகு, அதாவது சக்தி வாய்ந்த கிரகம். ராகுக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அப்புறம் தான் மற்ற கிரகங்கள்லாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த கிரகமாக கேது கருதப்படுகிறது. கேதுவெல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா தாங்கவே முடியாது, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார். ஸோ அப்போ கேது தரும் பலன்களாக என்ன நடக்கிறது என்றால், 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்ததாக இந்த செவ்வாய் உங்களுக்கு ராசி 2 கூடிய செவ்வாய், 2 கூடிய செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இருந்தார் நீச்சம் பெற்று. இப்போ 9ல் வக்கரம் பெற்று இருக்கார். 2 கூடியன்னு 9ல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வக்கரம் பெற்றானா கையில் சுத்தமாக பணமே இருக்காது. உங்களுடைய 1 8 கூடியவன் நீச்சம் பெற்று, 1 8 கூடியவன் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறான். யார்? சுக்கிரன். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்கர்களே. 8 கூடியவன் 6ல் உச்சம் பெறும் பொழுது விபரீத ராஜ யோகத்தை உண்டாக்குகிறார். ஆக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த குருவோ சனியோ சுக்கிரனோ செவ்வாயோ இவர்கள் அனைவருமே ஒரு ஃபேவரான பிளேஸில் இருக்காங்க, ஆனால் ஃபேவரான பிளேஸில் இல்லை. எப்படி? 9ஆம் இடத்து குரு சூப்பர், ஆனால் பாதகாதிபதி சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கான், கேது சூரியன் வீட்டில் இருக்கான். 5ஆம் இடத்து ராகு சூப்பர் சொத்து, ஆனால் அந்த 5 ராகு இருக்கார். சில பல விஷயங்களால் பெரும் சொத்து சில பல தடைகளை தாண்டி கிடைக்கும். 6ஆம் இடத்திலே வரக்கூடிய சனி பகவான் சத்ரு ஜெயத்தை உண்டாக்குகிறார். ஆனால் எதுக்கு சத்ரு, எதுக்கு ஜெயம்? சத்ருன்னு ஒருத்தனை உண்டாக்கி அவனை ஜெயம் பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம்ல, ஏன்டா சத்ரு உருவாக்குனீங்க? சத்ரு இருக்கிறதே ஆபத்து. இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நோய் வரும், ஆனால் அது தன்னால் சரியாகும். அப்படிங்கிற நோய் ஏன்டா வருது? சரியாகிறதா அச்சீவ்மெண்ட்டு, வராமல் இருக்கணும், அதான் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சத்ரு ஜெயங்கள் ஏற்படும். அதே மாதிரி 2வது விஷயம் என்னென்னா, இந்த கேது இடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு சின்ன பொய் பேசினால் அதுக்குரிய தண்டனையை உடனே கொடுப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.